படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ. பொண்ணுங்களோட கேரக்டர் பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டர் வந்து ஃபீமேல் டேரக்டர், வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட், வட சென்னையோட அசிஸ்டன்ட். அவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் மூவி. அவங்க ஃபீமேல் டேரக்டர்னால ஃபீமேல் வச்சு எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். பட் ஆவரேஜாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அவங்க ஃபீமேலுக்கு தான் கனெக்ட் ஆகும். அவங்க மியூசிக்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் தான் நல்லா இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இது ஓகே தான். ஃபுல்லா லேக் தான். பட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபீமேலுக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப பார்த்தாங்கன்னா. அதனால நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடாது. சிங்கிளா வந்து பார்த்துட்டு போகலாம். ஃபீமேல் தனியாக வந்து பார்த்துட்டு போகலாம், பாய்ஸ் தனியாக வந்து பார்த்துட்டு போகலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்துல ஒரு பொண்ணோட லைஃப் நான் அவ்வளோதான். நான் இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆமா, டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்டிஸ்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க அவங்க ஆக்சுவலி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் இயர்ஸ் பண்றாங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். பண்றாங்க. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுக்கப்புறம் அவங்களோட படங்கள்லாம் போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அமித் நல்லா பண்ணியிருந்தாரு. ஐ மீன் அவரோட ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய இல்லை. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் செம்மையா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பரா இருக்கு. படம் ஓவராலும் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஃபேமிலியா வந்து பார்க்க. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல பொண்ணுங்களோட இண்டிபெண்டா எப்படி வாழ்றது, பேரண்ட்ஸு கட்டி போடாம எப்படி வச்சிருக்கு அதை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. கிளைமேக்ஸ் எதை பத்தி சொல்ல வராங்கன்னு சொன்னாங்க. கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தவன். மற்றபடி நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸு ஏ சர்டிஃபிகேட்னா பசங்க வந்து பார்க்கலாம், பசங்க வந்து பார்க்கலாம். கனெக்ட் ஆச்சுன்னா பொண்ணுங்க இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். இண்டிபெண்ட்டாக இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து அவங்க ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அவங்க மியூசிக் நல்லா போட்டிருந்தாங்க. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போதான் பேட் கேர்ள் மூவி பார்த்தேன். ஆக்சுவலி பேட் கேர்ள் மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்ததுலேருந்து அவங்க குட் கேர்ள் ஆகிட்டாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் பற்றின விஷயம் வந்து அதிகமாக பேசியிருக்காங்க படத்தில். பார்த்தீங்கன்னா போல்டாக பேசியிருக்காங்க. அதுவும் பிராமின் ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே பசங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காமிப்பாங்க. ஆனால் இதில் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக டைலாக் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர் எழுதுன மாதிரி இருந்துச்சு. டைலாக் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்டர் எழுதியிருக்காங்க. ஃபீமேல் டேரக்டர் வெற்றிமாறன் அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை எழுதுற மாதிரி இருக்குது. மற்றபடி டைலாக் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர் எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ அந்த பொண்ணுக்கு அநீதி நடக்குது. அதை வந்து அவங்க கேட்குறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகணும்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா, ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. படத்தை முழுசாக பார்த்துட்டு எவ்வளோ வேணாலும் ஜட்ஜ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த படம் ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். இதே படம் வந்து பெரியவங்க ஒரு 50, 60 இல்லை 80, 90 வயசு ஆளுங்க பார்த்தாங்கன்னா என்னடா இது படம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து என்னன்னா அதில் வந்து ஒரு 50% ஆச்சும் அவங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். சாந்திபிரியா ஃபீமேல் கேரக்டர் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க அக்யூரேட்டாக ஒரு பிராமின் எப்படி பேசுவாங்களோ, பிராமின் எப்படி அவங்க இந்த ஆத்து அந்த ஸ்லாங்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக பேசியிருந்தாங்க. அவங்க நடிப்பு ரொம்ப சட்டில்டாக கான்செப்ட் ப்ரோ நல்லா இருக்கு. நார்மலாக ஒரு படம் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி இல்லாமல் படித்தோம் போனோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தை பெற்றோம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்க நல்லா இருந்துச்சு படம். நல்லா பண்ணியிருந்தேன். ஃபேமிலியாக பார்க்க முடியாது. ஆனால்
நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, ஆனா அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு சில சுச்சுவேஷன் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்.